நம்ம தான் சொல்றோம் இயேசு கிறிஸ்து வராரு, கண்டிப்பா வருவார். வந்தார்னா மன்னிப்பே உலக மக்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு சில பாஸ்டிக் கிடைக்கும். ராஜபோக உன்னுடைய திரும்பி பார்க்கிற உன்னுடைய வாழ்க்கைய நீ ஆனா வைக்குவார் ஆப்பு. ஆண்டவர் வர நீ தர சொல்ற வந்த பிறகு ராஜா உனக்குதான் பெரிய ஆப்பு. சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? சகோதரரே நல்லா இருக்கிறீங்களா? அதான் மாமா மத்தான பேரெல்லாம் விட்டா லைன்ல வந்துடுதான். இவர் உடனே பாசன வேலை போற அப்படியே நல்லா இருக்கிறீங்களா? ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது? நான் உடனே ஐயா நல்லா இருக்குங்க ஐயான்றது. ஏன் யோசினா இவன் காலேஜ் படிக்கும்போது இப்படி இருந்தான், அப்ப அப்படி இருந்தான், ஏன்னா ஐடிஐ படிக்கும்போது அப்படி இருந்தான். உடனே உட வாழ்க்கை மாறு. ஆனா ஏதோ நேற்று ஒரு சம்பவம் ஆச்சு, ஏதோ ஒரு பாஸ்ட் அவனை தான் சொல்றேன், வேற சொல்ல. இவரு பேச்சு அப்படியே மாறுவார். இவர் கேட்டு மாட்டார் காதுல அம்மா மொத்தம்லாம். ஆண்டவன் நிறைய குடும்பம் ரஜினி சொன்ன மாதிரி வைக்க வேண்டிய நேரத்துல வச்சுருவாரா. ஏப்ரல் 1 என்னுடைய அட்வைஸ் ஒரு சில பாஸ் உங்களுக்கு கேரக்டரை மாத்தீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா மாட்டிக்குங்க. நீங்க கோடி கொண்டு வச்சுட்டு போறான். நான் நிறைய செய்யறேங்க, யாருக்கும் சொன்னதில்லை. இந்த கையில குத்து, இந்த கை சொல்றான், இந்த கையில என்ன குத்த, இந்த கையில குத்த, நீ இந்த கையில என்ன பண்ணுற, அந்த கையில என்ன பண்ணுற எல்லாம் தெரியும். என்னுடைய அட்வைஸ் ஒரு சில பாஸ் உங்களுக்கு கேரக்டரை மாத்தீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா மாட்டிக்குங்க. நீங்க போலீஸுக்கு போச்சு கம்ப்ளைண்ட், ஒருத்தவங்க போய் காப்பா ஆல்ரெடி சில பேர் காப்பாத்திருக்காங்க. அங்க காசை கச்ச குத்தியாவது சரி பண்ணிருக்காங்க. பாத்துக்கலாம் உண்மையான சம்பவம். உலக ஆயுது நானு அப்படியே ஒரு 2 சைடு எனக்கு எழுதிரு பாரத் நகர்ல. நான் சொன்ன 2 சைடு கொஞ்சம் எழுதிருக்க போனா சிச்சிட்டு கூடாது தம்பி. உலக ஆயுதுன்றாரு. சரியா நான் வாங்க, நான் ஒரு சைடு ஏற்ற முடியுமா? சிலர் மூப்பரை வச்சிருக்கான், அவன் பண்ற வேலை அந்த வேலை. இந்த சம்மர் கேம்ப்ல எல்லாம் நடக்கிற அட்டியெல்லாம் சிலர் இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு சொல்லிக்கிறாரு பைபிள் வசனம், அது பிறகு நடக்கிறாங்களே. எவனா ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணினா அதை வெளிப்பட சொல்ல விரும்பல, அவன் மாட்டிக்குவான். அதான் சொல்றேனே, ஆண்டவர் வரணும், நானும் காத்துனுக்கிறேன். இந்த 2026 டிசம்பருக்குள்ள வந்து ஒரு இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண சொல்ல, எவன் கோடிக்கணக்கான பணம் வச்சிருக்கிறான், எவன் லேண்ட் வச்சிருக்கான், எல்லாம் சைட் பண்ணி வித்துணும், அவரு ஃப்ரீயா குத்தணும். அதனால உலகம் எத்த நோக்கி போது தெரியல. இதுல வர நான் ஒரு எல்லாரும் சொல்ல ஒரு பின்னாச்சு ஒரு பாஸ்ட் பத்தி நம்ம தான் சொல்றோம் இயேசு கிறிஸ்து வராரு, கண்டிப்பா வருவார். வந்தார்னா மன்னிப்பே உலக மக்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனா ஒரு சில பாஸ்டிக் கிடைக்கும். என்ன திட்டாதீங்க, ஏன்னா அந்த சம்பாதிச்சது ஏப்ரல் 1 அன்பு பேசானே என்ன திட்டாதீங்க, சபிக்காதீங்க. ராஜபோக உன்னுடைய திரும்பி பார்க்கிற உன்னுடைய வாழ்க்கைய நீ ஆனா வைக்குவார் ஆப்பு. ஆண்டவர் வர நீ தர சொல்ற வந்த பிறகு ராஜா உனக்குதான் பெரிய ஆப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெரிய ஆப்பு யாரு? நான் எல்லாரும் சொல்ல ஒரு சில பாஸ்ட் நான் பார்த்துருந்தாங்க என்னோட நடவடிக்கை. சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க? சகோதரரே நல்லா இருக்கிறீங்களா? அதான் மாமா மத்தான பேரெல்லாம் விட்டா லைன்ல வந்துடுதான். இவர் உடனே பாசன வேலை போற அப்படியே நல்லா இருக்கிறீங்களா? ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்குது? நான் உடனே ஐயா நல்லா இருக்குங்க ஐயான்றது. ஏன் யோசினா இவன் காலேஜ் படிக்கும்போது இப்படி இருந்தான், அப்ப அப்படி இருந்தான், ஏன்னா ஐடிஐ படிக்கும்போது அப்படி இருந்தான். உடனே உட வாழ்க்கை மாறு. ஐயா சந்திரபாபு நினைக்கிறா நீங்களாம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை இல்ல. ஆனா ஏதோ நேற்று ஒரு சம்பவம் ஆச்சு, ஏதோ ஒரு பாஸ்ட் அவனை தான் சொல்றேன், வேற சொல்ல. இவரு பேச்சு அப்படியே மாறுவார். இவர் கேட்டு மாட்டார் காதுல அம்மா மொத்தம்லாம். ஆண்டவன் நிறைய குடும்பம் ரஜினி சொன்ன மாதிரி வைக்க வேண்டிய நேரத்துல வச்சுருவாரா. ஏப்ரல் 1 என்னுடைய அட்வைஸ் ஒரு சில பாஸ் உங்களுக்கு கேரக்டரை மாத்தீங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா மாட்டிக்குங்க. நீங்க சிலர் மூப்பரை வச்சிருக்கான், அவன் பண்ற வேலை அந்த வேலை. நான் ஆண்டவர் நம்புறேன். செவ்வாய்க்கிழமை நான் அந்தியோனா கோயில் போறேன், சண்டேஸ்ல என் ஃபேமிலியோட சர்ச்சுக்கு கூட போறேன். ஆனா இவங்கள மாதிரி நான் கிடையாது. இவங்கள மாதிரி நான் கிடையாது. கோடி கோடியா வச்சிருப்பாரு,
இவரு ஏழைகளுக்கு குடும்பம் கேட்டா இந்த கையில கொடுத்து அந்த கையில தெரியக்கூடாதான் தெரியும் விடுறான். வியாபாரம் கூட புக்கு ஒருத்தர் சொல்றான் கோடி கொண்டு வச்சுட்டு போறான். நான் நிறைய செய்யறேங்கோ, யாருக்கும் சொன்னதில்ல, இந்த கையில குத்து இந்த கை தெரியும் சொல்றான். அப்பா இந்த கையில என்ன குத்த இந்த கையில குத்த, நீ இந்த கையில என்ன பண்ணுற அந்த கையில என்ன பண்ணுற எல்லாம் தெரியும். போலீஸுக்கு போச்சு கம்ப்ளைண்ட். ஒருத்தவங்க போய் காப்பா ஆல்ரெடி சில பேர் காப்பாத்திருக்காங்க, அங்க காசை கச்ச குத்தியாவது சரி பண்ணுறாங்க பாத்துக்கலாம். ஆனா மாட்டாங்க. அந்த ஒருத்தன் வந்தா என்கிட்ட வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா யாரும் இல்ல. என் தம்பி பில்லிய சந்திச்ச ஒரு முறை, என் தம்பி பத்தி பேசுறேன். நான் ரொம்ப நல்ல தம்பி, பில்லி பாஸ்டேன். உடனே நானும் அவரும் ஐடியா போயிடுறோம், ரொம்ப பாஸ். நான் போயிடுறேன் பில்லியை கொஞ்சம் அர்ஜென்டா போயிடுறேன். டென்ஷன் பில்லின்னு என்ன பில்லி. ஆனா நேற்றுடைய நான் அந்த வாக்கு தத்துவம் பேசுறது ரொம்ப நல்லாச்சு. கண்டிப்பா நான் ஆண்டவர் வரவே போறாரு, இது நீ பார்க்க தான் போறாரு. அப்படியா பில்லி? அதுல அப்புறம் உலகம் ஆயுதுன்றார். இது வந்து உண்மை நடந்தது, பில்லி பார்த்துட்டு உண்மை சம்பவம். உலகம் ஆயுதுனால அப்படியா பில்லி? ஒரு 2 சைடு எனக்கு எழுதிரு பாரத் நகர்ல. என்ன சொன்ன? 2 சைடு கொஞ்சம் எழுதிருக்க போனா சிச்சிட்டு கூடாது தம்பி. உலகம் ஆயுதுன்றாரு. சரியா நான் வாங்க, நான் வந்து ஒரு சைடு ஏற்ற முடியுமா? அதெல்லாம் இருக்குது. நான் வந்து பாஸ்டர்களை பத்தி ஒரு நாளைக்கு பேசுறேன். இந்த சம்மர் கேம்ப்ல எல்லாம் இருக்கும் நடக்கிற அட்டிவியங்கெல்லாம் சில இருக்குது. ஏன்னா இது வியாபாரிகளை பத்தி பேச இந்த கதை வேணாம். ஆண்டவர் எவ்வளவு சொல்லிக்கிறாரு பைபிள் வசனம், அது பிறகு நடக்கிறாங்களே. நான் எல்லாரும் சொல்ல மண்ணு மீண்டும் எவனா ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணினா அதை நான் வெளிப்பட சொல்ல விரும்பல. அவன் மாட்டிக்குவான். அதான் சொல்றேன், ஆண்டவர் வரணும் நானும் காத்துனுக்கிறேன். இந்த 2026 டிசம்பருக்குள்ள வந்து அவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ண சொல்ல, எவன் கோடிக்கணக்கு பணம் வச்சிருக்கிறான், எவன் லேண்ட் வச்சிருக்கான், எல்லாம் சைட் பண்ணி வித்துணும். அவரு ஃப்ரீயா குத்துணும். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா சைட் பண்ணி எல்லாம் வித்துணும்னு சொல்ற தப்பு, ஃப்ரீயா கொடுத்துரு ஆண்டவர். அங்க 10 ஏக்கர் இருக்குது, லேவட் பண்ணு, அங்க இருக்கிற மக்கள் கொடுத்துருவாரு ஆண்டவர். அதனால அவர் வரணும்னு தான் நானும் எதிர்பார்க்கிறேன்.